بسم الله அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். திருத்துறைப்பூண்டியிலிருந்து அர்ஷத் என்கிற சகோதரர் கேட்டிருக்கிறார். மாற்று மதத்தினர் படைக்கப்படாத பொருளை நமக்கு அளிக்கிற போது நாம் சாப்பிடலாம் என்றால், நம் சமுதாய மக்கள் ஃபாத்திஹா ஓதுகிற உணவை சாப்பிடலாம் தானே என்று கேள்வி எழுப்புகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். எதை நாம் சாப்பிடலாம் என்று சொல்வதாக இருந்தாலும், எதை சாப்பிடக்கூடாது என்று நாம் சொல்வதாக இருந்தாலும், அத அல்லாஹ்வோ உன்னுடைய தூதரோ நமக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும். இது அல்லாம நாம ஒரு பொருளை சாப்பிடலாம் என்றோ இதை சாப்பிடக்கூடாது என்றோ நாம் சொல்ல போகிற போது அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடுகிற ஒரு மாபாதக செயல் என்பதை நாம மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது, மாற்று மதத்தவர்கள் தருகிற பொருட்களை நாம சாப்பிடலாம் என்று நாம சொல்லி இருக்கிறோம். அதுதான் சகோதரர் குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார். எந்த அடிப்படையில் நாம் சாப்பிடலாம் என்று சொல்லி இருக்கிறோம் என்று பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாற்று மதத்தவர்களோடு சேர்ந்துதான், யூதர்களோடு சேர்ந்துதான் தன்னுடைய இந்த வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான பல சான்றுகளை பார்க்கிறோம். அப்படி அமைத்திருக்கிற அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு வாழ்கிற அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யூதர்களிடத்திலையும் சரி, மற்ற அந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்களிடத்திலையும் சரி, பானம் வாங்கி குடிக்கிறதாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் வைக்கிற விருந்துகள்ல கலந்து கொண்டு அவர்களுடைய உணவை சாப்பிடுவதாக இருக்கட்டும், இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களோடு ஒரு நட்புறவோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை பல நபிமொழிகள்ல நாம பார்க்க முடிகிறது. அதுல உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம்னா, புகாரியில் இடம்பெற்றிருக்கிற 2617வது செய்தியை பார்க்கிற போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு ஒரு யூத பெண்மணி, அன்ன யஹூதியத்தன் அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி சாத்தின் மஸ்மூமத்தின், யூத பெண் ஒருத்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு விஷம் தேய்க்கப்பட்ட ஒரு ஆட்டை அன்பளிப்பாக கொண்டு வருகிறார் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஃபஅகல மின்ஹா, நபி அவர்கள் அந்த உணவிலிருந்து எடுத்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிற போது, நபி அவங்க அதை வெளிப்படுத்தி கேட்கிற போது, நபித்தோழர்கள் எல்லாம் கொந்தளித்து, அலா நக்துலுஹா, அந்த பெண்ணை நாம் கொலை செய்து விடலாமா, கொன்று விடலாமா, அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கி விடலாமா என்று கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர்லா வேண்டாம் என்று சொல்லி, அது பெரிய ஒரு சம்பவம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்று பார்த்தால், ஒரு யூத பெண்மணி நபி அவர்களுக்கு வழங்கியிருந்த அன்பளிப்பை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்க முடிகிறது. இது அல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரயாணத்தில் இருக்கிற போது, அந்த பிரயாணத்துல ஒரு நீர் தேவை ஏற்படுகிற போது நபித்தோழர்களை எல்லாம் அனுப்பி வைக்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது நீருக்காக வேண்டி. புகாரில் இடம்பெற்றிருக்கிற 3571வது செய்தி இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியில
அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிற அந்த நபித்தோழர்கள் ஒரு பெண்மணியை பார்க்கிறாங்க. பார்க்கிற போது அந்த பெண்மணியிடத்துல போய் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைக்கிறாங்க என்று அழைக்கிற போது அந்த பெண்மணிக்கு தெரியல அல்லாஹ்வுடைய தூதர்னா யாரு என்று அவங்க கேட்கிறாங்க. அப்ப அவங்க அதற்கான விளக்கங்களை சொல்லி அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கொண்டு வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உங்களிடத்துல இருக்கிற அந்த நீர் பாத்திரங்களை தாங்க, உங்களுடைய தண்ணீர் பைகளை தாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த 2 தண்ணீர் பைகளையும் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுறாங்க. மஸஹ ஃபில் அஸ்லாவைனி, அந்த 2 வாய்கள்லையும் அந்த நீர்ப்பையினுடைய வாய்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையினால் தடவுகிற போது அங்கு இருக்கக்கூடிய தாகத்தோடு இருக்கிற 40 பேர் ஃபஸரிபுனா இதாசன் 40 ரஜுலா, அதுல ஒரு 40 தாகித்து இருந்த நபர்கள் அதுல தாகம் தீருகிற வரைக்கும் அதுல அந்த நீர் பாத்திரத்தில் இருந்து அருந்துறாங்க. தங்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தோல் பைகள்லையும் அவங்க என்ன செய்யறாங்க, அதை நிரப்பியும் கொள்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த தண்ணீரை பெற்றுக் கொண்டதற்கு பகரமாக அவர்களுக்கு தங்களிடத்துல இருக்கிற அந்த ரொட்டி துண்டுகளை, தங்களிடத்துல இருக்கிற அந்த உணவுப் பொருட்களை அந்த பெண்மணிக்கு இவர்கள் பிரதி உபகாரமாக அவங்க கொடுத்து அனுப்புகிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். நபி அவர்கள் நடந்து கொண்டிருந்த அந்த முறைகளை பார்த்து அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டு அந்த இஸ்லாத்தை தழுவி கொள்கிறார் என்பது அந்த செய்தியினுடைய முடிவு. அப்ப இப்படியாக ஒரு செய்தி இருக்கிறது. இதுல நமக்கு வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணிடத்துல நீர் வாங்கி குடிக்கிறதும், அவங்க வைக்கிற உணவுப் பொருட்களை வாங்கி அதை சாப்பிடுவதுமாக இப்படி நபி அவங்க இப்படியாக நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவங்க ஹலாலான பொருட்களை, நமக்கு தடையில்லாத ஒரு பொருளை கொண்டு வந்து தர்றாங்க. அது எந்த ஒரு காலகட்டமோ, நாம் ஒரு சபைக்கு அவர்கள் நம்மை அழைக்கிற போது அந்த சபை சரியானதா என்று பார்த்து கொள்ளணும், அது தனி. நமக்கு அன்பளிப்பாக ஒருவர் வந்து கொண்டு வந்து கொடுக்கறாங்க, அந்த பொருள் ஹலாலா என்று பார்க்கிறோம். அது எந்த தடை செய்யப்பட்ட, நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற பொருட்கள்ல இருந்து உள்ள பொருள் கிடையாது என்று சொன்னால் நாம் அதை ஹராம்னு சொல்லுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் நாம் அதை ஹராம்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நமக்கு சொல்லித்தரல என்கிற விதத்துல நாம அதை தடை செய்ய முடியாது. ஆனா சகோதரர் கேட்கிற மாதிரி நம் சமுதாய மக்கள் ஃபாத்திஹா ஓதி கொடுக்கறாங்கல்ல, அதை ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறோம்? இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம் தானேன்னு கேட்கிறாரு. இதையே நாம சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறோம் என்று பார்த்தால், இவங்க நினைக்கிற மாதிரி, இவங்க கொடுக்கிற மாதிரி இது ஹலாலான ஒரு பொருள் கிடையாது. இந்த ஃபாத்திஹா ஓதக்கூடிய நம்முடைய மார்க்கத்தை சார்ந்த, இந்த இஸ்லாத்தை சார்ந்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், இவங்க ஹலாலாக இவங்கள மாதிரி கொடுத்தா நாம சாப்பிட்டு தான் போகிறோம். அவங்க நல்ல விருந்துகளை ஏற்பாடு செய்து அவங்க அந்த உணவுப் பொருட்களை கொடுத்தால் வாங்கிவிட்டு தான் போவோம். ஃபாத்திஹா ஓதுன அதை நாம ஏன் சாப்பிட மாட்டோம் மறுக்கிறோம் என்று சொன்னால், மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறது. என்ன மாதிரி தடை செய்திருக்கிறது? இவங்க என்ன மாதிரி அந்த பொருளை நினைக்கிறார்கள் என்று நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி தங்களுடைய கடவுள்களுக்கு படைக்கிறாங்களோ அதை நாம வாங்கிக்க மாட்டோம். அவங்களுடைய பண்டிகை காலங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய கடவுளர்களுக்கு அந்த பண்டங்களை எல்லாம் வைத்து படைப்பார்கள். படைத்து அதுல பூஜை செய்து அதை நமக்கு தருகிற போது அதை நாம வாங்க மாட்டோம். நாம் வாங்க மாட்டோம் என்பதை அவர்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அந்த பண்டிகைகளுக்கு முன்னதாகவே, அவங்க அதை படைப்பதற்கு முன்பதாகவே நம்மிடத்துல அதை தந்து இவங்க அதை படைத்த பொருளை வாங்க மாட்டாங்க என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். இப்படியான பொருட்கள் நாம் வாங்குறோம், படைத்தால் அந்த பொருளை நாம் வாங்கி கொள்ள மாட்டோம், மார்க்கம் தடை செய்கிறது. இதே மாதிரி தான் ஒரு ஃபாத்திஹா என்கிற பேரில் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட ஒரு சாம்பிளை கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு இவங்க ஃபாத்திஹாவோ மௌலூதோ இது மாதிரியான மார்க்கம் காட்டாத இந்த கந்திரியோ ஏதோ ஒன்று செய்யறாங்க. செய்த பிறகு அந்த ஒரு உணவு பொருளை வைத்து ஓதுகிற போது அதை சார்ந்து செய்யப்படுதில்ல, அதை ஒட்டி செய்யப்படுகிற
அனைத்து பொருட்கள்லையுமே பரக்கத் நிறைந்திருக்கிறது என்று நினைக்கிறாங்க. அந்த முழு உணவையுமே தபரூக்குன்னு சொல்றாங்க. அந்த முழு உணவிலையுமே ஒரு சக்தி அதுல இருப்பதாக, இறங்கி இருப்பதாக கருதுகிறார்கள். அப்போ ஒரு சாதாரண ஒரு பொருள்ல, ஒரு சாதாரண ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள்ல கூடுதலாக ஏதாவது இருக்கு, அதுல ஏதாவது ஒன்று இறங்கி இருக்கிறது, அதுல ஏதோ ஒன்று ஒரு ஆற்றல் அதுல இருக்கிறது என்று அதை நினைக்கிற போது, அதுவும் இல்லாம அது ஒரு அவுலியாவுக்காகவோ அல்லது ஒரு இறந்தவருக்காகவோ இப்படி வேறு யாருக்காகவோ நேர்ச்சை செய்யப்பட்டு ஓதப்படுகிறது என்று சொன்னால், குறிப்பிட்ட நபர்களுக்காக வேண்டி அது நேர்ச்சை செய்யப்படுகிறது என்று சொன்னால், அப்ப இது எந்த நிலைக்கு இவங்க அதை கொண்டு போறாங்க அந்த உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் எதை தடை செய்கிறானோ அந்த இடத்திற்கு கொண்டு போறாங்க. அல்லாஹ் எதை தடை செய்கிறான், நீங்க திருமறை குர்ஆன் எடுத்து பார்க்கிற போது 16வது அத்தியாயத்துல 115வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் அதுல சொல்லி காட்டுகிற போது, இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தத, தாமாக செத்தவையும், ஒத்தம இரத்தமும், வலஹமல் ஹின்சீர் பன்றியினுடைய இறைச்சியும், ஒமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி சப்தமிடப்பட்டது. உஹில்ல என்கிற இந்த வார்த்தையை அல்லாஹ் இங்க பயன்படுத்தி இருக்கிறான். உஹில்ல அப்படின்னு சொன்னா சப்தமிடப்பட்டவைன்னு அர்த்தம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி பூஜிக்கப்பட்டது, அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்டது. இப்படி பன்றி இறைச்சி இல்ல, செத்த பிராணியினுடைய மாமிசம் அல்ல, ரத்தம் அல்ல, மார்க்கம் தடை செய்திருக்கிற இது அல்லாத ஏனைய பொருட்கள் இல்ல. ஆனா அந்த பொருட்கள்ல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சத்தமிடப்பட்டிருக்கு என்று சொன்னால், அது இது மாதிரி பூஜிக்கப்பட்டிருக்குதோ அல்லது வேறு மாதிரி இப்படி நேர்ச்சி செய்யப்பட்டு அதில் ஒரு தனி பவர் இறங்கி இருப்பதாக இவர்கள் கருதுகிறார்கள் என்று சொன்னால், அது நாம சாப்பிடுகிற ஒரு தரத்தை விட்டு தரம் இறங்கி விடுகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த அடிப்படையில் தான் நாம இந்த ஃபாத்திஹா ஓதுகிற பொருளை சாப்பிட மாட்டோம் என்று சொல்கிறோம். இது மட்டுமில்ல, மாற்று மதத்தவர்கள் படைத்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம். இதுதான் மார்க்க நிலைப்பாடு. ஒரு முஸ்லீம் நல்ல ஹராமான பொருளை கொண்டு வந்தாலும் சாப்பிட வேண்டியதில்லை, சாப்பிடக்கூடாது. ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நல்ல பொருளை கொண்டு வந்தா சாப்பிடலாம். இது ஆளை பொறுத்து அல்ல, கொடுக்கப்படுகிற பொருள் எப்படியானது என்பதை நாம கவனித்து தான் ஒரு பொருளை நாம சாப்பிடலாமா கூடாதா என்று நாம முடிவு செய்ய முடியும் என்பதை இதற்குரிய ஒரு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நாம இதுல கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், சில விஷயங்களை நாம சபை கருதி புறக்கணிப்போம். சாப்பிடுவதற்கு ஹலாலான பொருளாக இருந்தாலும், சாப்பிடுவதற்கு அனுமதிக்கத்தக்க பொருளாக இருந்தாலும், ஒரு சபை தவறானதாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ்க்காக வேண்டி ஒரு கேக்கு கொடுத்து விடுறாங்க, கேக்கு ஹலால் தான், பிரச்சனை இல்லை. ஆனா அதை கொடுக்கறதுக்கு உண்டான சபை, அதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அழைக்கிற போது அந்த சபை உங்களுக்கு சரியானதல்ல. உணவு பிரியாணி நல்ல சரியான அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்ட அறுத்த இறைச்சியை வைத்து செய்யப்பட்டு ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. மார்க்கத்திற்கு மாற்றமாக வரதட்சணை வாங்கிய ஒரு திருமணம், சபை சரியில்லை. உணவு ஹலால் தான், உணவே அதில் இல்லாமல் உங்களை விருந்துக்கு அழைத்தாலும் கூட நீங்க அதுக்கு போகக்கூடாது, சபை சரியில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களை பார்க்கிறோம். அப்ப இப்படி நாம் புறக்கணிக்கிறோம் ஒரு புறத்துல, இன்னொரு புறத்துல அந்த உணவே ஹராம் என்கிற விதத்துல புறக்கணிக்கிறோம். அப்ப இதுல நீங்க பார்க்கிற போது ஃபாத்திஹா உடைய பொருளை பொறுத்தவரை அதில் அந்த உணவில் ஏதோ ஒரு கூடுதலான பவர் இறங்கியிருப்பதாக நினைக்கிறார்கள். அதனால் அதை வைத்து அதுல ஒரு வரக்கத்து இருப்பதாகவோ அதுல ஒரு மகிமை இருப்பதாகவோ நினைப்பதன் காரணத்தினால அதை நாம சாப்பிடக்கூடாது என்கிறோம். தீபாவளிக்கோ அல்லது வேறு சில நிகழ்வுகளுக்கோ முன்கூட்டியே படைக்கப்படாத பொருளாக நமக்கு வழங்கப்படுகிற போது அந்த பொருளில் ஏதாவது ஒரு சிறப்பு இருப்பதாக அவங்க நினைக்கிறது இல்லை. அந்த காரணத்தினால அதை நம்ம தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக